இந்த சுவாசிகா எப்போ ஏஆர் முருகாசை பார்க்க போச்சு, எந்த ஹோட்டலு அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த மேனேஜர் கூப்பிட்டாருன்னு சொல்லணும். பாவம் ஏஆர் முருகாசு அவரே இவ்வளோ இருப்பார். இனிமேல் எந்த டிவி சீரியல் டைரக்டரும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான், தயாரிப்பாளரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டில் போய் தூங்கு, இல்லைன்னா வேறு மாதிரி தொழில் செய்யும். இன்னைக்கு நடித்து கொண்டிருக்கிற பெரிய நடிகைகள், நட்சத்திர நடிகைகள் உள்பட எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்பட்டவங்க தான், உடன்பட்டவங்க தான். அதை தாண்டி பெரிய நடிகைகள் ஆன பிறகு ஜெம் சினிமாஸ் நேக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் இன்னைக்கு யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் வாயெல்லாம் முகமெல்லாம் பொலிவு இருக்கிறப்பவே இங்கே மெய்யழகன் அவர் இருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளோட பைல்வான் ரங்கநாதன் சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சார் கடந்த ஒரு 2 நாட்களாக ஒரு நியூஸ் என் கண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, போன வாரம் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருக்கா? இருங்க சொல்கிறேன். போன வாரம் தான் இந்த டாபிக் நம்ம பேசணும். அதாவது நடிகை சுவாசிகா அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ அவங்க ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ 10 லட்ச ரூபாயை நகையில் அடமானம் வச்சு ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்தேன், ஏஆர் முருகதாஸை பார்க்க கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அந்த மேனேஜர் யாருன்றதையும் சொல்லலை, என்ன நடந்துச்சுன்றதையும் சொல்லலை. இந்த புகார் சொல்கிறவங்களுக்கு ஒன்று தைரியம் இருக்கணும், இல்லை பேசாமல் அதை இக்னோர் பண்ணணும். அதாவது பாதி கிணறு தாண்டினா யார் கிணத்துல விழுவா? அந்த கிணத்தை தாண்டினவங்க தான் விழுவாங்க. இப்போ சுவாசிகா ஏஆர் முருகதாஸ் இப்போ படமே எடுக்கலை. இந்த சுவாசிகா எப்போ ஏஆர் முருகதாஸை பார்க்க போச்சு, எந்த ஹோட்டலு அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த மேனேஜர் கூப்பிட்டாருன்னு சொல்லணும். பாவம் ஏஆர் முருகதாஸ் அவரே இவ்வளோ இருப்பார். அவரை போய் இப்படி ஒரு அபாண்டமாக சொல்கிறியம்மா. எனக்கு தெரியும் ஏஆர் முருகதாஸை பற்றி. அதாவது அதிகமாக பேசாதவர் ஏஆர் முருகதாஸ், எல்லாவற்றையுமே செயலில் காட்ட வேண்டும் என்று நினைப்பவர். ஏஆர் முருகதாஸ் கல்யாணம் யார் நடத்தி வச்சா தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த் நடத்தி வச்சார். இது கூட அந்த சுவாசிகாவுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஏஆர் முருகதாஸ். இப்படி ஏஆர் முருகதாஸ் மேலே அபாண்டமாக பழி சுமத்தின சுவாசிகாவுக்கு நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறவர்களெல்லாம் நடிகர் சங்கத்தில் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு சொல்லு, இல்லை மன்னிப்பு எழுதி விடு, பகிரமாக மன்னிப்பு போயிடலன்னு சொல்லணும். அதை விட்டு இவ்வளோ பாட்டு மானாவரி யார் மேலும் புழுதி வாரி தூட்டுன்னு என்ன அர்த்தம்? தப்பு. சுவாசியா இந்த மாதிரிலாம் சொல்லாத, இனிமேல் உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமேல் எந்த டிவி சீரியல் டைரக்டரும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான், தயாரிப்பாளரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டில் போய் தூங்கு, இல்லைன்னா வேறு மாதிரி தொழில் செய்யும். சார் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அவதூறுகள் நடந்துட்டு தானே சார் இருக்குது. இப்போ டேரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலும் நடுவில் மேனேஜர் சொல்லி மேனேஜர் பேர் தானே அடிபடுது. ஏங்க, இப்போது எல்லா நிறுவனத்துலேயும் கெட்ட பேர் வாங்குறது மேனேஜர் தான் வாங்குவார். ஏன்னா ஒரு முதலாளி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணுன்னா டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, மேனேஜர்கிட்ட சொல்லி அவன்கிட்ட இதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லா நிறுவனத்துலேயும் வழக்கம். அப்போ மேனேஜர் மேலே தான் எல்லோரும் அந்த கெட்ட பேர் வரும். ஆனால் மேனேஜர் அவராக செஞ்சுருக்க மாட்டார், அவரும் முதலாளி சொல்லி தான் செஞ்சுருப்பார். அப்படிப்பட்ட சூழலில் பாவம் தாள் இடையில மாட்டிக்கிட்டு திணறவன் மேனேஜர். இப்படி புகார் சொல்லும்போது அது இப்போ அது என்ன யார் என்ன ஏதுன்னு கேட்காம உடனே அதை யூடியூப்பில் போட்டுடுறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட ஏஆர் முருகதாஸ் பேர் கெடுது. ஆனால் அவர் பேர் கெட்டு போகுதுன்னு வச்சுங்க, அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்துச்சு, நான் சினிமாவுக்கு வரமுன்னாலே எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்வதை தவிர்த்துறது நல்லது. இன்னொரு விஷயம், சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தவிர்க்க முடியாதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடியலன்னா சினிமாவுக்கு வராத, டிவியில் நடிக்க உன்னால் முடியாது. இன்றைக்கி நடித்து கொண்டிருக்கிற பெரிய நடிகைகள், நட்சத்திர நடிகைகள் உள்பட எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்பட்டவங்க தான், உடன்பட்டவங்க தான். அதை தாண்டி பெரிய நடிகைகள் ஆன பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சிரும்.
அதாவது பெரிய நட்சத்திர நடிகை யாரும் சீண்ட மாட்டான், கூட மாட்டான். ஏன்னா சம்பளம் அதிகம். சம்பளத்தை வேணால் குறைப்பான். இப்போ பேரம் பேசுகிறவன் அது மேனேஜராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து செய்யுமான்னு கெஞ்சும். எதுக்கு? சம்பளத்துக்கு. ஆனால் சான்ஸ் கொடுக்கும்போது வரணும், ஓகேவா? இதுதான் வித்தியாசம். ஆரம்ப காலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சம்பளத்தை கெஞ்சுவான் தயாரிப்பாளர். இதாங்க சினிமா. தெரிஞ்சுங்க. நேயர்களுக்கு பெரும்பாலும் தெரியும், தெரியலனாலும் இதான் உண்மை. இதை மாற்ற முடியவே முடியாது. இது எழுதப்படாத சட்டம். ஸோ இந்த பெண்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி பசங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி சொல்லி பசங்களுக்கு எப்பா எவ்வளோப்பா தருவேன், வில்லன் போர்ஷன் இருக்குது, ஒரு 20 லட்ச ரூபா தருவியா? சரி, நீ ஹீரோவாக நடிச்சுக்க, 1 கோடி ரூபா கொடு, கதையை வேணால் கேட்டுக்க. புதிதாக வர்றவர்களுக்கு பெரும்பாலும் ஒன்று அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவே தயாரிப்பாளராக இருப்பார், இல்லை தயாரிப்பாளருடைய மகன் ஹீரோவாக இருப்பார். இப்படித்தான் பெரும்பாலும் புதியவர்கள் அறிமுகமாகுது. ஆனால் பாரதி ராஜா காலத்தில் அப்படி அல்ல. பாரதி ராஜா ஒரு வளையல் கடைக்காரன் பாண்டியனை ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய உதவி இயக்குனர் பாக்கியராஜா ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டம் நல்லா யோசிங்க, ஆந்திராவில் உள்ள எம்பி மகனை ராஜாவை ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். இப்படி தான் இருக்கும். இதுதான் சினிமா. ஒருவேளை நீங்கள் திறமையில் ஏதாவது ஒரு டான்ஸ் குரூப்பில் வர்றீங்க, அந்த டைரக்டரையோ அந்த பையன் நல்லா இருங்கய்யா, நான் கூப்பிடியான்னு சொன்னால், சார் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறேன் சார், வேஷம் கொடுங்க சார். இதுதான் சினிமா. இதே நீங்கள் சிறிதர் அந்த படத்திலே காலிக்கு மேலே சொல்லிப்பார், இந்த பாரு உனக்கு வந்து நீ கட்டுற சேலை ஜாக்கெட்டு பாவாடையெல்லாம் நீயே எடுத்துக்கூடாது, கமலில் கொடுத்துடணும். அதுமாதிரி கம்பெனி கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடணும். நீ பாட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உடம்பை பெருத்து அப்புறம் நான் கஷ்டப்படக்கூடாது. இப்படிலாம் அங்கே கண்டிஷன் போடுவார். காதலிக்க மேலே நாகேஷ் தயாரிப்பாளர் டைரக்டர் சச்சுக்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி சினிமா கதாநாயகர்களுக்கு சான்ஸு அவங்களா கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, நீங்களா தேடி போனால் சில விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, பெண்ணாக இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆணாக இருந்தால் டப்பு. அதுதான் பெரிய தப்பு. இதுதான் சினிமா. என்ன காரணம்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு புது கதாநாயகனை போட்டு படம் எடுக்கிறாரு, எந்த அடிப்படையில் போய் அந்த படம் வியாபாரம் ஆகும்? ஒரு பப்ளிசிட்டி இல்லாட்டி பெரிய டைரக்டர் அப்படின்னா தானே படம் சேல்ஸ் ஆகும். இப்படி பார்ப்பான், என்ன அது யார் மூஞ்சும் தெரியல, அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். எவனோ தெரியாதரமாக ஒரு 10 பேர் உள்ள படம் பார்த்து வெளியே வந்து, யோ அந்த படம் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ குழந்தை குட்டிகளை கூப்பிட்டு போவான். இதுதான் சினிமா. மவுத்து டாக்கில் ஒரு 3 காட்சிகள் டம் பிடிச்சி படம் ஓடனா அடுத்த நாள் வசூல் பிச்சுக்கிட்டு போகும். அந்த 3 காட்சிகள்லேயே சோர்ந்து போய் தயாரிப்பாளர் நான் என்ன செய்ய அப்படின்னு தலைக்கு வந்துடுறோம். கதம் கதம். அதான் சார், இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த விஷயத்தில் என்னன்னா, இப்போ வந்து சுவாசிகா வந்து இப்போ வந்து ஒரு தவறான விஷயம் முருகதாஸ் மேலே வச்சுருக்காங்க, அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது ஒரு நடிகை இந்த மாதிரி ஏதோ டேரக்டர் மேலே வச்சுருக்காங்க? நிறைய பேருங்க. இப்போ அந்த சிரிஜான்னு ஒரு நடிகை, அப்புறம் நிறைய பேர், அதாவது பழைய நடிகை நிறைய பேர் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இல்லை என் அப்பா வயசு உள்ள நடிகைன்னே ஒரு நடிகை சொல்லியிருக்கேன், என்கிட்ட சிண்டுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது சொன்னால் அது ஒரு தனி எபிசோடாக பார்த்து யாருன்னு பார்த்து நான் யோசனை பண்ணி சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது முதல் தடவை அல்ல. அடுத்த வாரம் அதான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் பைலோன் சாரை ரிக்வஸ்ட் பண்ணி அது ஒரு லிஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வந்து போடுறோம் நம்ம ஜெம் சினிமாஸில். கரெக்டு தானே சார்? ஓகே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார். நன்றி சார்.